இறுதி ஊர்வலத்துல டான்ஸ் ஆடுறப்ப ரெண்டு தரப்பு இளைஞர்கள் கிட்ட உருவான முன்விரோதம் தற்போது ஒரு படுபயங்கர கொலையில முடிஞ்சிருக்கு. சமாதானம் பேச வேண்டும்னு அழைச்சு பாஜக பிரமுகரை தீர்த்து கட்டியதன் பின்னணியை பார்க்கலாம். புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதி அன்று இரவு ஒரு இளம் பெண்ணின் ஒப்பாரி ஓலத்தால் அரண்டு போயிருந்தது. கடைசியாக ஒரு முறை கணவனின் முகத்தை கூட பார்க்க முடியாதபடி அந்த வாலிபரை மிக கொடூரமாக கொலை செய்துள்ளனர். பட்டவர் புதுச்சேரி குயவர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விக்கி என்கிற விக்னேஷ். ஆட்டோ ஓட்டி பிழைப்பை நடத்தி வந்த விக்கிக்கு அரசியல் பிரமுகர் மற்றும் பிரபல ரவுடி என இன்ன முகங்களும் இருந்தன. ஆம், வெறும் 26 வயதிலேயே அப்பகுதியில் பிரபல ரவுடியாக ஃபார்மான விக்கி புதுச்சேரி பாஜக முன்னாள் இளைஞரணி நிர்வாகியாகவும் இருந்துள்ளார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு விக்கி ரவுடிசத்தில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி குடும்பத்திற்கு பொறுப்பானவராக நடந்து கொண்டதாக தெரிகிறது. இந்த சூழலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பூமியான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பூக்கடை வியாபாரியான மணி என்பவர் கடன் நெருக்கடியால் தற்கொலை செய்து இறந்துள்ளார். அவரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட விக்கி அவருடைய ஆதரவாளர்களுடன் டான்ஸ் ஆடி உள்ளார். அப்போது காமராஜர் நகர் அதிமுக பிரமுகராக அறியப்பட்ட பிரசாந்துக்கும் விக்கிக்கும் டான்ஸ் ஆடும் போது திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பழைய விக்கியாக மாறியவர் பிரசாந்தை அத்தனை பேரின் முன்னிலையில் அடித்துள்ளார். அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருந்த பெரியவர்கள் இருவருக்குமான சண்டையையும் விலக்கிவிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பியுள்ளனர். ஆனால் நடந்த சம்பவத்தை பிரசாந்த் அவமானமாக கருதியுள்ளார். தன் மீது கை வைத்த விக்கியை தீர்த்து கட்டும் முடிவோடு கூட்டாளிகளோடு சேர்ந்து திட்டம் தீட்டியுள்ளார் பிரசாந்த். இதனை அறிந்த விக்கி நாம் முந்திக்கொள்ள வேண்டுமென அவருடைய சகாக்களோடு சேர்ந்து பிரசாந்த் வீட்டிற்கு ஆயுதத்தோடு சென்றுள்ளார். ஆனால் அப்போது பிரசாந்த் வீட்டில் இல்லாததால் அவருடைய தாயிடம் உன் மவனுக்கு என் கையால தான் சாவு என சவால் விடுத்து மிரட்டியிருக்கிறார். இது மட்டுமின்றி அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரசாந்தின் ஆட்டோவையும் விக்கி தரப்பினர் அடித்து உடைத்துள்ளனர். இதனை கேள்விப்பட்டதும் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பிரசாந்த் உடனடியாக விக்கியை செல்போனில் தொடர்பு கொண்டு தகாத வார்த்தைகளால் திட்டி தீர்த்து பதிலுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக இரண்டு தரப்பிற்கும் இடையே பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் திங்கட்கிழமை இரவு விக்கியை செல்போனில் தொடர்பு கொண்ட பிரசாந்த் இருவரும் சமாதானமாக சென்றுவிடலாம் என பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார்.